ஜிம்பாப்வே நாட்டு அரசு அதிகாரிகள் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க நாடுகளில் உள்ள காடுகளில் உள்ள நிலப்பரப்பை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து 40,000 யானைகள் வசிப்பதற்கான ஒரு நிலப்பரப்பு தான் இருக்கு. ஆனா வந்து எங்களுக்கு வந்து 2 மடங்கா யானைகள் இங்க வசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 40,000 யானைகள் வசிக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 80,000 யானைகள் வசிக்கிறதுனால இங்க வந்து யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையான மோதல்களும் நிலவுவதற்கான ஒரு சூழல் இருக்கிறதா அந்நாட்டு அரசு தரப்புல சொல்லப்படுது. எல்லாத்தையும் தாண்டி யானைகள் வந்து அதிக அளவு இயற்கை வளங்களை எடுத்துக்கிறதுனால மக்களுக்கான வளங்கள் கிடைக்கிறதுலயும் ஒரு சிரமம் இருக்கிறதா நாட்டு அரசுகள் தரப்புல சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானைகள் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோல இருந்து 170 கிலோ அளவுக்கு வந்து உணவுப் பொருட்கள் உட்கொள்ளும். யானை வந்து மாமிசம் உண்ணாது. அதே நேரத்துல வந்து இந்த மாதிரி செடி கொடி புற்கள் இந்த பழங்கள் இது மாதிரியான விஷயங்களை சாப்பிடும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்துல இருந்து 16 மணி நேரம் வரையும் வந்து உணவை வந்து தேவைக்காகவே வந்து யானைகள் அலையுது. அப்படி இருக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட 80,000 யானைகள் இருக்கும்போது இந்த யானைகளை வந்து முக்கியமான ஆதாரங்களை இந்த இயற்கை வள ஆதாரங்களை எடுத்துக்கிறதுனால மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்கள் கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கிறதா அந்நாட்டு அரசு அதிகாரிகள் சொல்றாங்க. இதனாலதான் 200 யானைகளை கொல்ற முடிவெடுத்திருக்கிறதாகவும் அந்நாட்டு அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு.